அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அருமையானவர்களே, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி, விழுப்புரம் மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இதுவரை 45க்கும் மேற்பட்டவர்கள், 50 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் 90க்கும் மேற்பட்டோர், 115 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்னும் எத்தனை பேர் இறந்து போவார்களோ என்ற அச்சம் நம்மை பிடித்து ஆட்டுகிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக 2 போலீஸ் கைது செய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி உள்ளிட்ட சில அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் மற்றும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோருக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தும் இருக்கிறது. இந்தியாவிலேயே கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக நிகழ்வது மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில்தான் என்கின்றன புள்ளி விபர செய்திகள். கடந்த 50 ஆண்டுகளில் குஜராத் மாநிலத்தில்தான் மிக அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றிருப்பது துயரம்தான். இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் மது விற்பனைக்கு அனுமதி இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை நம்பி குடித்து கொத்து கொத்தாக செத்து மடிகிற துயரம் காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், மதுவிலக்கு அமலில் இருந்த போதும் குடி இருந்தது, குடிகாரர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. அருமையானவர்களே, மதுவிலக்கை ஏன் அரசாங்கம் அமல்படுத்த மறுக்கின்றது? அமல்படுத்தினால் அரசை வழிநடத்த இயலாதா என்று நாம் கேள்வி எழுப்பினால், அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து சொல்லப்படும் காரணம் நிதி இழப்பு ஏற்படும், வருவாய் பாதிப்பு உருவாகும் என்பதுதான். தமிழ்நாடு எந்த துறையில் அபார வளர்ச்சி கண்டு வருகிறதோ இல்லையோ, மது விற்பனையில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்த 20 ஆண்டுகளில் மது விற்பனை மூலம் நமது அரசாங்கத்துக்கு கிடைத்த வருமான டேட்டாவை கொஞ்சம் உற்று பார்த்தாலே நமக்கு விளங்கிவிடும். 2003, 2004 நிதி ஆண்டில் இந்த வருமானம் வெறும் ரூபாய் 3639 கோடியாக மட்டுமே இருந்தது. 20 ஆண்டுகளில் ஏறக்குறைய 15 மடங்கு வருமானம் உயர்ந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மொத்தம் 5329 மதுபான கடைகள் இருக்கின்றன. இவற்றில் 500 கடைகளை மூடுவதற்கு இப்போது தமிழக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. கடந்த நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 44,985 கோடி தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது. அதாவது கடந்த 2021, 2022 ஆண்டுடன் இதை ஒப்பிடும்போது 2023 ஆண்டு சுமார் ரூபாய் 8,000 கோடி வருமானம் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் நிதியாண்டில் 50,000 கோடி ரூபாய் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. மது விற்பனை மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் 50,000 கோடி ரூபாய் வருமானம் வேண்டுமானால் கிடைக்கலாம். ஆனால் மக்களின் ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். டாஸ்மாக் மதுபானம் லாபம் மட்டுமே அரசுக்கு பளிச்சென்று தெரிகிறது. அதன் விளைவாக ஏற்படும் விபத்துகள், மனித ஆற்றல் இழப்புகள்,
கல்லீரல், கிட்னி, இதயம் போன்ற உடல் உறுப்புகள் சிகிச்சைக்காக அரசு செய்யும் செலவு அரசின் கண்களுக்கு புலப்படுவதில்லை. சமீபத்தில் வெளியான ஆய்வு முடிவுகள் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் கிடைத்த வருமானத்தை விட 3 மடங்கு மக்களின் உடல் நலத்திற்காக அரசு செலவிட்டு இருக்கிறது. சமூக மற்றும் குடும்ப வன்முறைகளால் காவல்துறையினருக்கு ஏற்படும் நேர விரயம் போன்ற பல இழப்புகளை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்வதே இல்லை. சாலை விபத்துகள் அதிகம் நிகழ்வதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. இதற்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் தான் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என சொல்லப்படுகிறது. மதுவிலக்கை அமல்படுத்தினால் பெரிய அளவிலான மக்கள் நலத்திட்டங்கள் தடைபடும் என்று பூச்சாண்டி காட்டும் போக்கை சிலர் செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜாஜி, காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதுவிலக்கு அமலில் இருந்தது. அவர்கள் ஆட்சியில் மது வருவாய் இல்லாமலேயே சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தத்தான் செய்தார்கள். தமிழகம் முழுவதும் ஏராளமான கல்விக்கூடங்களை காமராஜர் திறந்தார், அணைகள் கட்டினார், பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுபான வருமானம் இல்லாமலேயே அரிசியை மிக குறைந்த விலையில் அண்ணா வழங்கினார். திடீரென மதுக்கடைகள் மூடப்பட்டால் குடிப்பழக்கம் உள்ளவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. மது மூலம் கிடைக்கும் வருமானம் தான் ஒரு அரசை இயங்க வைக்கும் என்பது போன்ற தப்பெண்ணமும் இங்கே நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அரசு மதுபான கடைகள் இல்லாவிட்டால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும், அதை குடித்துவிட்டு ஏராளமானோர் செத்து மிதப்பார்கள் என்ற பரப்புரையும் செய்யப்படுகிறது. பித்தலாட்டம் என்பதையும் ஏமாற்றும் வாதங்கள் இவைகள் என்பதையும் காலம் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே இது போன்ற அர்த்தமற்ற விஷயங்களை மக்களின் மனதில் புகுத்தி மக்களை நீண்ட காலத்திற்கு ஏமாற்ற முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் உணர்வதற்கு முன்வர வேண்டும். அருமையானவர்களே, பூரண மதுவிலக்கு சாத்தியமா? தமிழகத்தின் 3/4 நூற்றாண்டு மது வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது அரசியல் பதிவு அல்ல. பிரிட்டிஷார் காலத்தில் அதிகபட்ச சுதந்திரத்தை அனுபவித்தவர்கள் மது பிரியர்கள் தான். மதுவை விற்கவோ அருந்தவோ எந்த தடையும் அங்கே அந்த நேரத்தில் இருக்கவில்லை. மது தனிமனித உரிமை என்றும் ரகசியமாக தயாரிக்கிறோம் என்ற பெயரில் தரக்குறைவான மது மனித உயிருக்கு ஆபத்து என்பதும் பிரிட்டிஷாரின் நிலைப்பாடாக இருந்தது. கள்ளுக்கடைகளை மூடு என்று அரசுக்கு எதிராக போராடுவோம் என்று காந்தியிடம் சொன்னார் அன்றைக்கு அந்த ராஜாஜி. அதன் மூலம் மக்களையும் திரட்ட முடியும், காங்கிரஸையும் பலப்படுத்த முடியும் என்பது அவருடைய கணிப்பாக இருந்தது. காந்தியும் ராஜாஜியும் மனதில் நினைத்ததை செயலில் கொண்டு வருவதற்காக 1937 தேர்தல் வெற்றிகள் வாசல் திறந்து விட்டன. காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாகாணங்களிலும் 3 ஆண்டுகளில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றது காங்கிரஸ். சென்னை, பம்பாய், பீகார், ஐக்கிய மாகாணம் உள்ளிட்ட அரசுகள் அதற்கு சம்மதித்தன. களத்தில் முன்னணியில் நின்றது சென்னை தான். என்ன ஒன்று, சேலம், சித்தூர், கடப்பா, வட ஆற்காடு ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டுமே மதுவிலக்கு நடைமுறையில் இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண முதல்வர்கள் அந்த நேரத்தில் பதவி விலகினர். அத்தோடு மதுவிலக்கு நடவடிக்கையும் பாதை மாறியது. அதற்கு பிறகு 1946 தேர்தலுக்கு பிறகு சில மாகாண முதல்வர்கள் மீண்டும் மதுவிலக்கில் ஆர்வம் செலுத்தினார்கள். இப்போதும் சென்னை மாகாணமே முதலில் நின்றது. ஓமந்தூர் ராமசாமியின் உழைப்பால் 1948 சென்னையில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. அன்று தொடங்கி சுமார் 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது. ஆனால் இதர பிராந்தியங்களில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்த முடியாமல் அரசுகள் தடுமாறிக் கொண்டிருந்தது. வருவாய் இழப்பு, சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் என்று பல காரணங்கள் அதற்கு சொல்லப்பட்டது. ஆனால் பூரண மதுவிலக்கை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றது காங்கிரஸ். அதற்காக
டிசம்பர் 6, 1954 ஸ்ரீமன் நாராயணன் தலைமையில் மதுவிலக்கு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஓராண்டு கால ஆய்வுக்கு பிறகு அந்த குழு 15 பரிந்துரைகளை கொடுத்தது. ஆனால் அவற்றையும் நடைமுறைப்படுத்த முடியாத சூழலில் 1956 இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மதுவிலக்கு இணைக்கப்பட்டது. தேசிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர தேவையான செயல் திட்டத்தை வகுக்குமாறு திட்டக்குழுவை கோரியது நேருவினுடைய அரசு. மதுவின் பயன்பாட்டை குறைக்க இன்று பேசப்படும் கடைகளின் எண்ணிக்கை குறைப்பு, நேர குறைப்பு போன்ற பெரும்பாலான வழிமுறைகளை திட்டக்குழு பரிந்துரைத்தது. முக்கியமாக மதுவிலக்கை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய குழு ஒன்றை அமைக்கவும் திட்டக்குழு பரிந்துரை செய்தது. பரிந்துரைகள் வந்த பிறகும் மாநில அரசுகள் அதே பல்லவியைத்தான் பாடின. மதுவிலக்கை அமல்படுத்த முடியவில்லை. ஆனாலும் மத்திய அரசு மதுவிலக்கு விஷயத்தில் மனம் தளரவில்லை. 1963 ஏப்ரலில் பஞ்சாபை சார்ந்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தேக்சந்த் தலைமையில் குழு ஒன்றை நியமித்தது. அந்த குழு 1964 ஏப்ரலில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான பரிந்துரைகளை செய்திருந்தது. அவற்றின் அடிப்படையில் தேசிய அளவிலான பூரண மதுவிலக்குக்காக மீண்டும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. 30 ஜனவரி 1970 காந்தியின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது நாடு முழுக்க மதுவிலக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இலக்கை பெரும்பாலான மாநில அரசுகள் ஏற்பதற்கு முன்வரவில்லை. பெரும்பாலான மாநிலங்கள் வருவாயைத்தான் காரணமாக காட்டின. அந்த சமயத்தில் குஜராத்திலும் தமிழகத்திலும் மதுவிலக்கு அமலில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணாவும் மதுவிலக்கில் உறுதி காட்டினார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அண்டை மாநிலங்களில் நடக்கும் மது விற்பனையை சுட்டிக்காட்டியும் நிதி நெருக்கடியை காரணமாக சொல்லியும் மதுவிலக்கை ரத்து செய்ய தீர்மானித்தது கருணாநிதியினுடைய அரசு. அதனை ராஜாஜி, காமராஜர், காயிதே மில்லத் போன்றோர் கடுபயங்கரமாக எதிர்த்தார்கள். அப்போது 30 ஆகஸ்ட் 1971 அன்று மதுவிலக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள். அதுபோலவே 30 ஜூலை 1973 அன்று கள்ளுக்கடைகளும் 1 செப்டம்பர் 1974 முதல் சாராய கடைகளும் மூடப்படும் என்று அறிவித்தார். அதன்படி மதுவிலக்கு கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே மீண்டும் அமலுக்கு வந்துவிட்டது. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் நீடித்தது. கள்ளச்சாராயம் சாவுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் மதுவிலக்கை ரத்து செய்த எம்ஜிஆர் மே 1, 1981 அன்று மீண்டும் கள்ளுக்கடைகள், சாராய கடைகளை திறக்க உத்தரவிட்டார். கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் ஏலம் விடப்பட்டன. சாராய உற்பத்தியில் தனியார் ஈடுபடுத்தப்பட்டார்கள். மது தங்கு தடையின்றி ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் 1983 ஜூலையில் டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கினார். மதுவை மொத்தமாக விற்பனை செய்யும் பணிகளை அது செய்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி 1989 மலிவு விலை மதுவை அறிமுகம் செய்தார். அதற்கு பெண்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் அதனை ரத்து செய்தார். அதை தொடர்ந்து மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தன. மது ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஏராளமானோர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் மீண்டும் சாராய விற்பனைக்கு அனுமதி வழங்கினார் ஜெயலலிதா. அன்று தொடங்கி மதுவிலக்கு கோரிக்கை தொடர்ந்து எழுவதும் வருவாய் காரணத்தை மறைமுகமாகவும் கள்ளச்சாராய சாவுகளை நேரடியாகவும் சொல்லி மதுவிலக்கு விஷயத்தில் தற்போது வரை இருவரும் திராவிட கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் நிற்கின்றன என்பது நாம் அறிந்த செய்திகள் தான். இது தமிழ் திசை தி இந்து நாளிதழில் வெளியான செய்திகள். அருமையானவர்களே, நாகரிகமும் படித்தலும் ஒன்றோடொன்று இணைந்தது என ஆதாம் ரோசா தன் ப்ரூஃப் த சயின்ஸ் ஆஃப் பூஸ் நூலில் குறிப்பிட்டுள்ளார். மனித இனம் வளர வளரதான் மதுவும்
அது உடன் வளர்ந்துள்ளது என்பதாக சொல்லப்படுகிறது. மதுவை தவிர்த்து மனித வரலாற்றை அறிய முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அது மனித இனத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறி இருக்கிறது. நெடுங்காலமாக கொண்டாட்டத்தின் அடையாளமாக மட்டுமே மது இருந்திருக்கிறது. காலப்போக்கில் மதுவின் பயன்பாடு விரிவடைந்து இன்று நம் சமூக அமைப்பையே சிதைக்கும் அளவுக்கு மிகவும் மோசமான ஒன்றாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. மது வந்த வரலாற்றை நாம் பார்க்கிற போது மற்ற வரலாற்றை போலவே மதுவின் வரலாறும் சுவாரஸ்யமானதுதான். இந்தியாவில் வேத காலத்திலேயே மது இருந்திருக்கிறது. மது உற்பத்தி, விற்பனை, விநியோகம், மது அருந்துவது குறித்தெல்லாம் ஏராளமான விதிகளை வகுத்திருக்கிறது அர்த்த சாஸ்திரம். சங்க காலத்தின் இறுதியில் தமிழர்களிடையே மது பழக்கம் அளவுக்கு மீறி காணப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் திருவள்ளுவர் கள்ளுண்ணாமை குறித்து எழுதினார். முதலாக 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர்களால் தான் ஒயின் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் மதுவை தடை செய்யும் முன்பாகவே அதன் வேதியியல் தயாரிப்பு முறையான வடித்தெடுத்தலை வளர்த்தெடுத்தவர்கள் அரேபியர்களே. அதன் பின்பே 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் அரேபியாவிலிருந்து மத்திய தரைக்கடல் நாடுகள் முதல் ஐரோப்பா வரை ஆல்கஹால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக மதுவின் வரலாறு குறித்து ஏராளமான தகவல்களை தனது குடிக்கலாச்சாரமும் கலாச்சார குடிகளும் என்கிற நீண்ட கட்டுரையில் மிகவும் ஆழமாக எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் ஜமாலன் என்பவர். காடு காடாக அலைந்த ஆதி மனிதன் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டதன் பலனாக நிலையாக வாழ அந்த மனிதன் ஆரம்பித்தார். அறுவடை செய்த தானியத்தை தண்ணீரில் ஊறவிட்ட போது அது புளித்தது. தற்செயலாக நடந்த ஒன்றுதான் அது. அதுதான் வெறித்தன்மையை கொடுத்த முதல் பானமான பீராக அன்றைக்கு கருதப்பட்டது. அதனுடைய பீரனுடைய ஆரம்பமாக அது இருந்தது. முளைவிட்ட தானியத்தில் தண்ணீரை ஊற்றி சுட வைத்த புளிக்க வைத்த பீரின் சுவை இன்னும் கூடி வெறித்தன்மையும் அதற்கு பிறகு அதிகப்படுத்தப்பட்டது. போதைப் பொருளின் வகைகள் என நாம் எடுத்துக்கொண்டால் மதுபானம் மட்டுமல்லாது கஞ்சா, புகையிலை, அபின், ஹெராயின், கசகசா, பாக்கு போன்றவைகளில் இருந்தும் போதை பெறப்படுகிறது. உயரமான தென்னை, பனை, ஈச்சை போன்ற ஒற்றைத்தடி புல்வகை மரங்களில் இருந்தும் கல்வெடிக்கும் முறையையும் கண்டறியப்பட்டது. இந்தியாவில் குப்த மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த சாணக்கியர் மதுவை விற்பது அரசின் செயல்களில் ஒன்றாக அவர் அன்றைக்கு அறிவித்தார். உழைக்கும் மக்களிடமிருந்து விசுவாசத்தையும் உழைப்பையும் அரசு நிரந்தரமாக பெற வேண்டுமானால் கட்டுப்பாட்டோடு கூடிய மது பழக்கத்தை அரசே பொறுப்பேற்று செய்திட வேண்டும் என அதற்கான விதிமுறைகளையும் உருவாக்கியவர் அந்த சாணக்கியர் என்பவர்தான். இது தினமணியில் வந்த செய்தி. அருமையானவர்களே, இன்று நாட்டில் நடக்கும் பல குற்ற நிகழ்வுகளுக்கு மதுவே மூல காரணமாக அமைந்து வருகிறது. குடிபோதையால் தற்கொலை நடைபெறுகிறது. கொலை, கொள்ளை, சூறையாடல்கள், தெருச்சண்டைகள், கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை கொலை செய்வது, சாலைகளில் ஏற்படும் பெரும்பாலான விபத்துகள், அதனால் ஏற்படும் உயிர் பலிகள், அதற்கு பிறகு ஏற்படுகிற வன்முறை சம்பவங்கள் ஆகியவைகளுக்கும் சமூகத்தில் நிலவும் அனைத்து குற்றங்களுக்கும் தீமைகளுக்கும் மதுபழக்கம்தான் முதன்மையான காரணமாக இருக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டரை அடிமையாக, கோழையாக மாற்றியது இந்த மதுதான் என்கிறது வரலாறு. ரோமானிய சாம்ராஜ்யம் அதீதமான மதுபழக்கத்தினாலேயே அழிந்து போனதாக வரலாறு தெரிவிக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் கிமு 330ஆம் ஆண்டு பெர்சோபாலிஸ் நகரில் இருந்த அரச மாளிகை அந்த நேரத்தில் தீக்கரையான போது அவன் அலெக்சாண்டர் மதுபோதையில் இருந்ததாக புளூட்டார்ச் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவன் மது நோய்க்கு அடிமையாகிதான் இறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மது என்னும் தீமையில் இருந்து மக்களை காத்திட வேண்டுமானால் மதுபானத்தை நிறுத்துங்கள் என்று கூறுவதை விட அதை நிறுத்துவதற்குரிய பின்னணிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் தமது வாழ்வை மகிழ்வாக வாழ்வதற்குரிய சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கடைசி வரை வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற தகவலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மதுவை தொடர்ந்து பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும்.
மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற அச்சம் மக்களினுடைய மனங்களிலே அது ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் மதுவை மக்களிடமிருந்து அகற்றுவதற்கு பயன்படுத்திய வழிமுறைகளாகும். இதுவே உலகிலிருந்து மதுவை விரட்டுவதற்கான பொருத்தமான வழியாகவும் இருக்க முடியும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்தனிபுல் ஹம்ர, மதுவை அருந்துவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ், ஏன் மதுவை அருந்தக்கூடாது? ஏனென்றால் அது அனைத்து வகையான பாவங்களுக்கும் தாயாகும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா லா தஜ்தமிஉ ஹிய வல் ஈமானு அபதன் இல்லா அவுஷக அஹதுஹுமா அய்யுஹ்ரிஜ சாஹிபஹு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இறை நம்பிக்கையும் மது அருந்துவதும் ஒரு மனிதனிடத்தில் ஒருபோதும் ஒன்று சேராது, இரண்டில் ஒன்றை மற்றொன்று அகற்றிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிரந்தரமாக மது அருந்திய நிலையில் ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவன் சிலையாக எழுப்பப்படுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஷரிபல் ஹம்ர வ சக்கர லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 சபாஹா. மது அருந்தி போதையில் திளைத்தவனின் 40 நாட்களினுடைய தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வ இன் மாத தஹலன் நார், அவன் போதையில் இருக்கக்கூடிய அதே நிலையில் மரணித்தான் என்று சொன்னால் அவன் நுழைகின்ற இடம் அது நரகமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃப இன் தாப தாபல்லாஹு அலைஹி, அவன் தௌபா செய்தால், அதிலிருந்து அவன் மீண்டு விட்டால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான் என்று சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், வ இன் ஆதிஃப ஷரிப ஃபஸக்கர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹா. அதன் பிறகும் மதுபோதையில் திளைத்தால் 40 நாட்களினுடைய தொழுகை ஏற்கப்படாது. ஃபைன் மாத தஹலன் நார், அவன் மரணித்தால் அவன் நுழைகிற இடம் நரகம்தான் என்று இப்படியே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைன் தாப தாபல்லாஹி அலைஹி, அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான் என்பதாக 3 தடவை சொல்லிவிட்டு 4வது தடவையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அன் யஸ்கியஹு மின் ரஜகத்தில் ஹபால் யௌமல் கியாமா. அதற்கு பிறகும் கூட அவன் அந்த குடியை விடவில்லை என்று சொன்னால், போதையிலேயே இருந்து கொண்டிருக்கிறான் என்றால், போதையில் இருந்து விட்டு குடித்து விட்டு மீண்டும் திருந்தி, மீண்டும் குடித்து விட்டு மீண்டும் திருந்தி, இப்படி போதையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் போதையில் இருக்கிற காலம் மட்டுமல்ல, அவன் போதையை அருந்தியதிலிருந்து 40 நாட்களினுடைய அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தௌபா கேட்டால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அதே நிலையில் அவன் மரணித்தால் அவன் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்று சொல்லி தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி இருந்தும் அவன் மரணத்தினுடைய தருவாயை சந்திக்கிற வரைக்கும் அதே நிலையில் இருக்கிறான், அப்படியே அவன் போதையிலேயே மரணித்து போகிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இழி செயலை தொடர்பவனாக அவன் இருந்தால் நாளை நரகத்திலே ரதகத்துல் ஹபால் என்று சொல்லப்படுகிற மிக மோசமான பானம் அவனுக்கு புகட்டப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமையில் நரகத்தில் அந்த நரகவாசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் குடிகாரனாக வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால், போதைக்கு அடிமையானவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்திருந்தான் என்றால், அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதனுடைய தாகத்தால் அவன் தகித்துக் கொண்டிருக்கிற பொழுது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விடாதா, என்னுடைய தாகத்தை யாராவது தீர்த்து விட மாட்டார்களா என்றெல்லாம் கதறிக்கொண்டு பதறிக்கொண்டு தாகம் தாகம் என்பதாக கதறிக்கொண்டிருக்கிற போது நரகத்தினுடைய காவலாளிகள் வருவார்கள். அந்த மனிதனுக்கு முன்னால் ஒரு பானத்தை கொண்டு வருவார்கள்.
அப்பொழுது அந்த பானத்தை பார்த்து விட்டு இவ்வளவு நேரமும் தாகம் தாகம் தண்ணீர் தண்ணீர் எனக்கு கொஞ்சம் பானம் கிடைத்து விடாதா என்று கேட்ட அந்த நரகவாசிகள் அந்த காவலாளிகளை நரகத்தினுடைய காவலாளிகளை பார்த்துவிட்டு அவர்கள் ஓட்டம் எடுப்பார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நரகத்திலே எங்கே ஓடி ஒளிந்து விட முடியும்? அந்த நரகத்திலே எங்கே ஓடி ஒளிந்து விட முடியும்? அந்த மலக்குகள் அந்த நரகவாசிகளை பிடித்து நீங்கள் தானே தாகம் என்பதாக கேட்டீர்கள், நீங்கள் தானே பானம் தண்ணீர் என்பதாக கேட்டீர்கள், இதோ உங்களுக்கான பானம் என்பதாக அந்த மக்களுடைய அந்த நரகவாசிகளுடைய வாயருகே கொண்டு செல்கிற போது அவர்களுக்கு அதனுடைய நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்களால் குமட்டி கொண்டு வருகிறது, எங்களுக்கு இந்த நரகத்தினுடைய வேதனையை கூட நாங்கள் தாங்கிக் கொள்வோம், ஆனால் இந்த பானத்தை எங்களால் இதனுடைய வாடை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்களை விட்டுவிடுங்கள் என்பதாக கதறுகிற போது அந்த மலக்குகள் அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அந்த நேரத்தில் சொல்லுவார்களாம், இதுதான் உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற பொழுது பார்ட்டி என்ஜாய் என்கிற அந்த பெயரிலே நீங்கள் குடியை சாராயத்தை மதுவை குடித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, போதையிலே திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, உலகத்தில வாழுகிற போது எந்த மதுவை உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருந்ததோ அதை நீங்கள் குடிக்கிற போது உங்களுக்கு இன்பமாக இருந்ததா, அதற்கான தண்டனையாக கூலியாக இங்கே உங்களுக்கு இந்த ரதகத்துல் ஹபால் என்கிற இந்த பானம் வழங்கப்படுகிறது என்பதாக அந்த நரக காவலாளிகள் அந்த நரகவாசிகளுக்கு வாயிலே ஊற்றி விடுவார்கள், புகட்டுவார்கள். அப்பொழுது அதனுடைய நாற்றம் தாங்க முடியாமல் அதை குடிக்கக்கூடிய அந்த நரகவாசிகளுடைய குடல்கள் அப்படியே குமட்டி கொண்டு வரும், வெளியே வந்து விழும் என்பதாக அவர்கள் சிரமத்தை அனுபவிப்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற போது அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமா ரதகத்துல் ஹபால், ரதகத்துல் ஹபால் என்பதாக சொன்னீர்களே, அப்படி என்றால் அது என்ன பானம் என்பதாக கேட்டபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாரத்து அஹ்லின் நார், அது நரகவாசிகளுடைய சீலும் சலமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒருவன் பீரை குடிக்கிறான், விஸ்கி பிராந்தி என்று ஏதாவது ஒரு பெயரிலே போதை வஸ்துக்களை அவன் உட்கொள்கிறான் என்று சொன்னால் அவன் குடிப்பது பீர் அல்ல, அவன் குடிப்பது பிராந்தி அல்ல, அவன் குடிப்பது விஸ்கி அல்ல, அவன் குடிப்பது ரதகத்துல் ஹபால் என்கிற அந்த நரகவாசிகளுடைய சீலையும் சலத்தையும் அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். மது அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள், ஒரு காலகட்டத்தில் மது இஸ்லாத்தில் தடை செய்யப்படாமல் இருந்த அந்த நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அந்த மதுவின் மூலமாக எழுந்த அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போதையிலே இருக்கிற போது தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்றாம் என்பதாக சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுவில் இருந்து அந்த மக்களை விலகச் செய்தது குர்ஆன் என்பது வரலாறு. இப்பொழுது மது முழுமையாக ஒரு கட்டத்தில் தடை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மது விருந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மது அது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் தன்னுடைய கைகளில் அந்த மது கோப்பைகளை கிண்ணங்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாழ்க்கையிலேயே மிக பிரியமானது இந்த மதுதான் என்பதாக சொல்லி அதற்கு முத்தமிட்டு குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார், சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து சொன்னார், அல்லாஹ்வினுடைய வசனம் இறங்கி இருக்கிறது, மது தடை செய்யப்பட்டு விட்டதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மதுவும் சூதாட்டமும் சிலைகளை வணங்குவதும் ஜோசியம் பார்ப்பதும் இவைகளெல்லாம் அருவருப்பான ஷைத்தானின் செயல்பாடுகளாகும். எனவே இவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அந்த சஹாபி ஓதி காட்டிய போது
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து பஹல் அன்தும் முன்தஹூன், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா, இந்த மதுவில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா என்று கேட்ட அந்த மாத்திரத்திலேயே அந்த சஹாபாக்கள் எல்லாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அதுதான் அது நேரம் வரைக்கும் அந்த மது கோப்பைகளை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு உதட்டிலே அந்த கோப்பைகளின் உதட்டின் மூலமாக முத்தம் கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் எப்பொழுது பகல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ள கூடாதா, இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள கூடாதா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, சொன்ன உடனேயே இவ்வளவு நேரமும் தன்னுடைய உதட்டுக்கு பக்கத்தில் வைத்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய காலின் கீழே போட்ட அந்த மது கோப்பைகளை மிதித்தார்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்றைய தினம் மட்டும் அந்த மதீனா நகரத்து வீதிகளிலே மதுவின் ஆறு ஓடியது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நபித்தோழர்கள் கட்டுப்பட்டார்கள், அந்த மதுவிலிருந்தும் விலகி நின்றார்கள் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபித்தோழர்களை அவர்கள் பண்படுத்தினார்கள். அந்த மதுவினுடைய அந்த போதையில் இருந்து முற்றிலுமாக அந்த நபித்தோழர்களை இந்த இஸ்லாமிய சமூகத்தை வெளியே வரச் செய்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின், ஒரு மனிதன் முஃமினாக இருக்கும் நிலையில் அவன் மது அருந்த மாட்டான். அப்படி ஒருவன் மது அருந்தினால் மது குடிக்கக்கூடிய நிலையில் அவன் முஃமினாகவே இருக்க மாட்டான் என்பதாக சொல்லி, நீ முஃமினாக முஸ்லிமாக இருக்க வேண்டுமா, போதை இல்லாமல் இரு. நீ போதையில் மதுவில் இருக்கிறாயா, நீ முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அந்த நிலையில் நீ மரணித்தால் நீ செல்லக்கூடிய இடம் நரகம், நீ காஃபிராக மரணிப்பா என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமூகத்தை இந்த மக்களை செம்மைப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யாராவது மதுவை குடித்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜலத ஃபில் ஹம்ரி பில் ஜரீதி வன்னிஆல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது குடிப்பவர்களை பேரித்த மட்டைகளாலும் செருப்புகளாலும் அடிப்பதற்கு உத்தரவிட்டார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை, மது பிரியர்களாக காணப்பட்ட அந்த மக்களை கட்டம் கட்டமாக அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனித தீனுல் இஸ்லாத்தின் வழிக்கு மாற்றி அமைத்தார்கள் என்பது வரலாறாக அமைந்திருக்கிறது. மது போதைக்கு அடிமையான ஒருவரை எடுத்த எடுப்பிலேயே அந்த பழக்கத்தை விட்டும் அவரை விடுவிக்க முடியாது. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் பண்படுத்திய நிகழ்வுகளை குர்ஆனின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதையற்ற சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட சமூகத்தை உருவாக்க உதவி புரிவானாக. அப்படியான சமூகத்தின் மீது ஆவல் கொண்ட ஆட்சியாளர்களை நம் நாட்டிற்கு தந்து அருள்வாளிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.